இந்த தலைமுறை காதலில் யார் பெஸ்ட், பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்? எனக்கு என்ன தோணுது கேட்கவே இல்லையா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு பாய்ஸோட லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு. ரொம்ப நேரமா அங்க இருந்த ஒரு பொண்ணு வந்து என்ன பார்த்து சிரிச்சுட்டே இல்ல என்ன பார்த்தா சிரிச்சாங்க நினைச்சா ரொம்ப சந்தோஷமா பட்டேன். திரும்பி பார்த்தா இவரை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் சீன்லயே அவமானமா. சார் ஒரு இயல்பான ஒரு அன்பு இருக்குல்ல சார், அதோட நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணி வாழ்றது தான் லவ். செந்தமிழ் கவிஞன். சோ அந்த நிறை குறைகளை அக்செப்ட் பண்றது நாங்க தான் ஃபர்ஸ்ட். விட்டு கொடுத்து போற தன்மை எங்க கிட்ட அதிகமா இருக்கு. அதுக்கு என்னங்கிறப்ப திடீர்னு நைட் நைட்ல பேசிட்டு இருக்கல, மிஸ் யூ செல்லம், உன்னை இப்பே பாக்கணும் செல்லம், நீ வா செல்லம், அதெல்லாம் ஓவர் கிரிஞ்சா இருக்கும். இருக்கும்டா சார் எடுத்த உடனே பொண்ணுங்க வந்து சி சொல்லும் அப்படின்லாம் சொல்ல மாட்டா. செல்லும் உன்னை பார்க்கணும் போல இருக்க சொல்ல, வீடியோ கால் வரியா, லவ் யூ செல்லும் அப்படின்னு பசங்க தான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல மிட் நைட் ஆனாலே பசங்களுக்கு நல்ல குச்சு குச்சு குச்சுன்னு இருக்கும் சார் அவங்களுக்கு. என்ன ஞானம், என்ன ஞானம்! இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. வாழ்க்கையில எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காதல்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி வாழ்றதா முழுமையான காதல். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. கோவம் தான் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ். அவங்க படுற கோவத்தை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். எவ்வளவு கோவப்பட்டாலும் அக்செப்ட் அக்செப்ட் பண்ணிப்போம். நாங்க கோவப்பட்டா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப ஒரு தரக்குறைவான செயலா இருக்கு. அவங்க கிட்ட இருந்து சாரிங்கிறது வராது. நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாரிங்கிறதே சொல்லுவோம். ஈகோ. அவர் சொன்ன ஒரு மேட்டருக்கு பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டாலும் முதல்ல சாரி கேட்கறது வந்து பாய்ஸ் தான். அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லலையே. விடமாட்டான் போல் இருக்கு. எதாக இருந்தாலும் சாரி கேட்கறதுன்னு ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? என்னவா இருந்தாலும் சாரி நாங்க தான் கேக்குறோம். பதில் இல்ல சார், நான் பாஸ் பண்ணி முழுசா அவங்க மனசார கேக்குறது இல்ல சார். அத இந்த நம்ம சாரியே கேக்குறது இல்லையே. நீங்க கடைசி சாரி கேட்ட மொமெண்ட் ஞாபகம் இருக்காமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட் தான் சார். சாரி கேட்டிருக்காங்களாப்பா? சாரி நம்மள கேட்க வைப்பாங்க சார், அவங்க கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சார் அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. பொதுவா என்னன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுடால் மட்டும் தான் சார், செய்கையில ஒண்ணுமே இருக்காது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. பசங்களை வந்து 2 விதமா பிரிக்கலாம் சார். அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வேற மாதிரி ஆயிருவாங்க. மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. இந்த ஒரு குவாலிட்டி பாய்ஸ் கிட்ட பெஸ்டா இருக்கு காதல்ல. சாக்ரிஃபைஸ் சார். பசங்க தான் சார் லவ்ல அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்றதுனா பசங்க தான் சார். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, டேய் என்னடா முடி வெட்டிருக்க, நல்லா முடி வெட்டிட்டு போடா அப்படின்னுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக எல்லா சாக்ரிஃபைஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் சார். நெத்தில கேளப்ப என்னடா அழி வச்சிருக்கு. அந்த பொண்ணு சொல்லும், டேய் நீ இப்படி முடி வெட்டுறா, என்னடா முடி வெட்டிக்கனா அடுத்த நாளே போய் சலூன் கடையில நிப்பான். 12 மணி கூட வெட்டிட்டு போய் அடுத்த நாள் அவன் ஆளை போய் பார்ப்பான். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அம்மா பேச கேட்காத லவர் பேச்ச கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான் சார். ஒரு மாதிரி ரூடாவே இருந்தாரு. அவர் கொஞ்சம் பார்க்க ரூடா ஒரு மாதிரி கியூட்டா அழகா இருக்கு. இது இப்பல சார் ஸ்கூல்ல இருந்து இந்த பஞ்சாயத்து சார். காலேஜ் போன டைமும் சார் இருக்க பிள்ளை எவ்வளவு எல்லா பசங்கிட்ட போய் பேசும் சார். என்ன பார்த்தா மட்டும் ஏதோ பிடி வாத்தியார் மாதிரி என்கிட்ட மட்டும் வந்து பேசவே போய் மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்ற வரப்பாவே வச்சிட்டு இருக்க சார். அது நம்ம ஊருது அப்படியே வந்துருச்சு, என்ன பண்றது? இருக்கட்டும். என்ன ரூடா இருக்கிறதுல என்ன சார் தப்பு? ரூடா இருக்க பசங்க கிட்ட கொஞ்சம் அவங்கள நம்ம டாமினேட் பண்ண வச்சுக்கோங்களேன். அவங்க குழந்தை மாதிரி மாடுவாங்க, அது கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. நீ வெளியே வரப்பா இருப்ப, இங்க என்கிட்ட நீ பூனை குட்டி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? செகண்ட் ரோல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவருக்கு நீதான். உன் குறுநங்கையை என் குறு பார்வையிலிருந்து தள்ளி வை, நான் கொஞ்சம் குழப்பத்திற்கு ஆளாகிறேன். அப்படின்னா இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். முதல் 2 லைன் மட்டும் இவங்களை பார்த்தோன்னே தோணுச்சு. என்ன பெண்ணின் விழிகளுக்கு இவ்வளவு பலமா, பகைத்தேன் என் கனவு தேவதையை. நீங்க சொல்ற கவிதை அவங்க வெக்கப்படணும். வெக்கப்படுங்கம்மா. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. சண்டை வந்துட்டா பிளாக் பண்றதுல இங்க எத்தனை பேர் முதல்ல ஜிபேல கொண்டு பிளாக் பண்ணி வைப்பாங்க சார்.